ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம எலாஸ்டிக் லோட் பேலன்ஸரை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர் இருக்க ஃபீச்சர்ஸை பற்றி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்க டைப்ஸை பற்றி பார்க்கலாம். லாஸ்ட்டாக ஒரு லோட் பேலன்ஸரோட டைப்போட டெமோவை பார்க்கலாம். ஸோ லோட் பேலன்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணோம்னா மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ்க்கு நம்ம லோடை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் லோட் பேலன்ஸை மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களோட அப்ளிகேஷனோட சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆக்சஸை இதை ஈஸியாக லோட் பேலன்ஸர் மூலமாக நம்ம பண்ண முடியும். ஸோ இப்போது மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஆக்சஸ்க்கு நீங்கள் ஒரு டிஎன்எஸை எல்பிக்கு மேப் பண்ணிக்கலாம். ஸோ லோட் பேலன்ஸரோட டிஎன்எஸ் நேம் நீங்கள் கோடாடி இல்லை மற்ற டிஎன்எஸ் ப்ரொவைடரில் மேப் பண்ணிங்கனாலே போதும். உங்களோட அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் பாயிண்ட் ஆகி அங்கேருந்து நம்ம மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ்க்கு நம்ம ரெக்வஸ்ட் போகும். ஸோ உங்களுக்கு ஃபெயிலியர் ஹேண்டில் பண்ணுறதுக்கும் இந்த எல்பி யூஸ் ஆகும். ஸோ இப்போது மல்டிபிள் விஎம்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறீங்கன்னா ஒரு விஎம்மில் ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆனாலுமே இன்னொரு விஎம்மில் அந்த அப்ளிகேஷன் ரன் ஆகும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபெயிலியர் அவாய்ட் பண்ணலாம். ஸோ ஹெல்த் செக் நம்ம இன்ஸ்டன்ஸ் லிஸ்ட்டில் நம்ம செக் பண்ண முடியும் எல்பியில். ஸோ அதேமாதிரி எஸ்எஸ்எல் டெர்மினேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் வெப்சைட்ஸ்க்கு நீங்கள் எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்பியில் நம்ம ஸ்டிக்கினஸ் எனேபிள் பண்ண முடியும் குக்கீஸை வச்சு. அதே மாதிரி ஹை அவைலபிலிட்டி நம்ம மல்டிபிள் ஜோன்ஸில் லோட் பேலன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை மேப் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் லோட் பேலன்ஸை பப்ளிக்காகவும் க்ரியேட் பண்ண முடியும், ப்ரைவேட்டாகவும் க்ரியேட் பண்ண முடியும். அது எப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எலாஸ்டிக் லோட் பேலன்ஸர் ஒரு மேனேஜ்டு சர்வீஸ். ஸோ நீங்களாக ஒரு லோட் பேலன்ஸரை சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதை பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எஃபர்ட்டும் அதிகமாகும், அதே மாதிரி டைமும் அதிகமாகும். ஸோ அதை நீங்கள் பில்ட் பண்ணுறது காஸ்ட் கம்மியாகும். ஆனால் இந்த மேனேஜ்டு லோட் பேலன்ஸரில் உங்களுக்கு டைம் சேவ் பண்ணலாம், அதேமாதிரி எஃபர்ட்டும் சேவ் பண்ணலாம். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு லோட் பேலன்ஸை லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த இஎல்பியை நம்ம EC2 கூட இன்டெகிரேட் பண்ணலாம். அப்புறம் ஆட்டோ ஸ்கேலிங் குரூப் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். அப்போ ECS, ACM, க்ளவுட் வாட்ச், Route 53, WAF, குளோபல் ஆக்சிலேட்டர் கூட இன்டெகிரேட் பண்ண முடியும். ஸோ லோட் பேலன்ஸில் உங்களுக்கு 4 டைப் இருக்குது. கிளாசிக் லோட் பேலன்ஸர், அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர், நெட்வொர்க் லோட் பேலன்ஸர், அப்புறம் கேட்வே லோட் பேலன்ஸர். ஸோ கிளாசிக் லோட் பேலன்ஸரில் நமக்கு HTTP, HTTPS, TCP, அப்புறம் SSL ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் ஆகும். அப்புறம் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரில் நமக்கு HTTP, HTTPS, அப்புறம் வெப் சாக்கெட் ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் ஆகும். ஸோ நெட்வொர்க் லோட் பேலன்ஸரில் நமக்கு TCP, TLS, அப்புறம் UDP ப்ரோட்டோக்கால்ஸ்லாம் சப்போர்ட் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக இருக்க கேட்வே லோட் பேலன்ஸரில் நமக்கு IP ப்ரோட்டோக்கால் சப்போர்ட் ஆகும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு கிளாசிக் லோட் பேலன்ஸரை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ கிளாசிக் லோட் பேலன்ஸரில் நமக்கு லேயர் 4 இல்லை லேயர் 7 லோட் பேலன்ஸிங் பண்ண முடியும். ஸோ அதேமாதிரி ஹெல்த் செக் நம்ம TCP இல்லைனா HTTP யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் SSL ஆஃப்லோடிங் ஃபீச்சர் இருக்குது, அப்புறம் IPv6 சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு EC2க்குள்ளே போயிட்டு லோட் பேலன்ஸை செலக்ட் பண்ணணும். ஸோ லோட் பேலன்ஸிங்கில் லோட் பேலன்ஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ லோட் பேலன்ஸை போனோன்னா இங்கே க்ரியேட் லோட் பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம லோட் பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லான்ச் பண்ணுற இன்ஸ்டன்ஸில் நம்ம அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணி அதில் ஒரு இண்டெக்ஸ் பேஜ் நம்ம கொடுக்கணும். ஸோ அது எப்படின்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இதில் USC 1A க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆட்டோசியம் பப்ளிக் IP எனேபிள் பண்ணேன். ஸோ எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டிக்கு போய் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் அட்வான்ஸ் டீட்டெயில்ஸில் நம்ம ஒரு யூசர் டேட்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணுற ஸ்கிரிப்டை நான் யூசர் டேட்டாவில் கொடுக்குறேன். ஸோ இதில் ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு கண்டென்ட்டும் நமக்கு ஹோஸ்ட் நேமோட நம்ம index.html ஃபைலில் ஆட் ஆகும். ஸோ ஒரு கண்டென்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்துட்டு நம்ம இப்போ லான்ச் கொடுத்துடலாம். ஸோ நம்ம பப்ளிக் IP நம்ம போட்ட உடனே நமக்கு இங்கே ஹலோ வேர்ல்ட் ஃப்ரம் IP வந்திருக்கு. ஸோ நம்ம யூஸ் பண்ண யூசர் டேட்டா வச்சு நமக்கு இப்போது அந்த கண்டென்ட் வருது. ஸோ இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஒரு லோட் பேலன்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ க்ரியேட் லோட் பேலன்ஸர் கொடுக்குறேன். ஸோ இதில் கிளாசிக் லோட் பேலன்ஸர் நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க, கிளாசிக் லோட் பேலன்ஸர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்னு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் க்ரியேட் கொடுங்க. ஸோ லோட் பேலன்ஸருக்கு ஒரு நேம் கொடுக்கலாம். ஸோ இது 2 ஸ்கீம் டைப் இருக்கும் நமக்கு, இன்டர்நெட் ஃபேஸிங் ஒன்று, இன்டர்னல் ஒன்று. ஸோ ப்ரைவேட் லோட் பேலன்ஸர் நம்ம க்ரியேட் பண்ணோன்னா இன்டர்னல் யூஸ் பண்ணோம். ஸோ பப்ளிக் லோட் பேலன்ஸருக்கு நம்ம இன்டர்நெட் ஃபேஸிங் தான் செலக்ட் பண்ணோம். ஸோ நான் டிஃபால்ட்டாக அதை கொடுத்துட்டு நான் VPC செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேப்பிங் நம்ம எந்தெந்த சப்நெட் சூஸ் பண்ணணுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் US East 1A 1B செலக்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிஸ்டிங்காக இருக்க செக்யூரிட்டி செலக்ட் பண்ணுறேன்.
ஆனால் நம்ம தனியாக ஒரு செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் லோட் பேலன்ஸருக்கு. ஸோ லிசனர்ஸில் வந்து நம்ம HTTP லிசனர் வந்து கொடுக்கணும். ஸோ ஏன்னா நம்ம 80 தான் நம்ம போர்ட் லிசன் ஆகுது. ஸோ அந்த லிசனர் போர்ட் 80, அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் போர்ட்டில், ஸோ இன்ஸ்டன்ஸில் ரன் ஆகிற போர்ட்டு வந்து நமக்கு 80 தான். ஸோ லிசனர் போர்ட் அப்புறம் இன்ஸ்டன்ஸ் போர்ட் 80 கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வேறு ஒரு போர்ட்டில் உங்களுக்கு வந்து ரன் ஆகுதுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நம்ம போர்ட்ஸை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே ஹெல்த் செக்கில் வந்து நமக்கு ஹெல்த் செக் ப்ரோட்டோக்கால் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே HTTP டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் HTTP SSL ஸோ TCP நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் HTTP 80 தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிங் பாத் வந்து நீங்கள் ஸோ ஹெல்த் செக் ஃபைல் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த பிங் பாத் வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ index.html நான் ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ நான் அதே ஹெல்த் செக்கை கொடுக்குறேன். ஸோ அட்வான்ஸ் ஹெல்த் செக் செட்டிங்ஸில் நம்ம ரெஸ்பான்ஸ் டைம் அவுட் அப்புறம் அன்வெல்டி த்ரெஷ்ஹோல்ட் இன்டர்வல் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ டைம் அவுட் வந்து எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு நம்ம செக் பண்ணுன்றது கொடுத்துக்கலாம். அப்புறம் ஸோ ஹெல்த் செக் வந்து எவ்வளோ இன்டர்வலில் நம்ம வந்து இன்ஸ்டன்ஸ் வந்து செக் பண்ணோம் அப்படின்றது கொடுக்கலாம். அப்புறம் ஹெல்த்தி அன்ஹெல்த்தி த்ரெஷ்ஹோல்ட் வந்து ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு 2 இல்லை 10 அதை வந்து நம்ம எவ்வளோ வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ ஆட் இன்ஸ்டன்சஸில் நம்ம எந்தெந்த இன்ஸ்டன்ஸை வந்து லோட் பேலன்ஸ் கீழே கொண்டு வரணுமோ அதை கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போ க்ரியேட் பண்ண அந்த வெப் சர்வர் 1 வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ எனேபிள் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங்னு இருக்குது. அப்புறம் எனேபிள் கனெக்ஷன் ட்ரைனிங் இருக்குது. ஸோ எனேபிள் கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங்னா என்னென்னா, நம்ம மல்டிபிள் ஜோன்ஸில் இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா வந்து நம்ம லோடை வந்து ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நம்ம அவைலபிலிட்டி ஜோன் ஏல வந்து நமக்கு ஒரு 3 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது, அவைலபிலிட்டி பியில் வந்து நமக்கு வந்து ஒரு 5 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுதுன்னா ஸோ அது லோட் வந்து நமக்கு ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ 50% ஆஃப் தி லோட் வந்து அவைலபிலிட்டி ஜோன் ஏக்கு போகும், 50% ஆஃப் லோட் வந்து அவைலபிலிட்டி ஜோன் பிக்கு போகும். ஸோ அதிலே வந்து நமக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் வைஸ் நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ 2 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுது இல்லை 3 இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகுதுன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி லோட் ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ இந்த கிராஸ் ஜோன் லோட் பேலன்சிங் டிசேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லோட் பேலன்சிங் கிடைக்காது. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு டேக் வேணும்னா அது ஆப்ஷனல், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சம்மரிலாம் நீங்கள் பார்த்துட்டு இதை க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறதால நமக்கு ஸோ விர்ச்சுவல் CPU அக்கௌண்ட் வந்து 1 தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் அந்த 1லேருந்து நான் சேஞ்ச் பண்ணி நான் 2க்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் சக்ஸஸாக வரல. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸாக லோட் பேலன்ஸில் அட்டாச் பண்ணி நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் இந்த ரெக்வஸ்ட் கோட்டை கொடுத்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ALBயில் ஸோ 2 இன்ஸ்டன்ஸை வச்சு நம்ம வீடியோ பார்க்கலாம். ஸோ இல்லைனா நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை வச்சு தான் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 2 இன்ஸ்டன்ஸஸ் வச்சு நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம LB வந்து இப்போ ஆக்டிவ் ஆகிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஸ்டேட்டஸ் 1 of 1 இன்ஸ்டன்ஸ் வந்து இன் சர்வீஸ் வந்துருச்சு. டார்கெட் இன்ஸ்டன்ஸ் பார்க்கலாம், இங்கே இன் சர்வீஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம லோட் பேலன்ஸரோட DNSஐ வந்து கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ DNS நேம் இப்போ காப்பி பண்ணி ப்ரௌசரில் போடுறேன். ஸோ நம்ம லோட் பேலன்ஸரோட DNS நேம் போட்ட உடனே நமக்கு இந்த அவுட்புட் வந்துருச்சு. ஸோ நமக்கு இன்ஸ்டன்ஸோட IP போடும்போது என்ன அவுட்புட் வந்தோ அதே IP, ஸோ அதே அவுட்புட் இப்போ வந்துருச்சு. ஸோ லோட் பேலன்ஸரில் வந்து இன்னொரு இன்ஸ்டன்ஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இன்ஸ்டன்ஸ் போகும், அப்புறம் இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கு போகும். ஸோ 1Aல நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அதே மாதிரி 1B இல்லை 1Cல நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கிளாசிக் லோட் பேலன்ஸரோட டெமோ வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம ALB அப்புறம் இன்னும் 2 லோட் பேலன்ஸரோட டெமோ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.